நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களுக்கு துரோகம் செய்வதாக திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பெங்களூருவில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். ரீசெண்டாக ஒரு டிபேட்டில் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு மேஜராக இந்து மக்கள் இருக்கிறதுனால தான் இங்கே டெமோக்ரஸி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஒன் சைடாக மட்டுமே கேட்குறீங்க, பாரதிய ஜனதா மட்டுமே தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறீங்க. 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. 4 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிற கரப்ஷன், கர்நாடகாவில் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஆனால் கர்நாடகாவில் நடந்த கரப்ஷனுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. படித்தவர் அவர் சுப்பிரமணிய சுவாமி உலகத்தில் முதல் மனிதன் இல்லையா? எல்லா மதக்காரங்களும், எல்லா இனத்தில் இருக்கிறவங்களும், எல்லா மொழிகளும் சேர்ந்தது தான் நம்ம நாடு. எல்லாருக்கும் சம உரிமை வேணும். ஆமாம், இவங்க எல்லா கட்சிகளும் ரொம்ப நல்ல கட்சிகள்னு நான் சொல்லலை. நம்மளுக்கு விடுதலை வந்த பிறகு இந்தியாவில் வந்த எல்லா கட்சிகளும் நம்மளுக்கு துரோகம் தான் செஞ்சுருக்கு. அதற்கு காரணம் நம்மளும் காசை பார்த்து தான் போட்டிருக்கோம், ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கோம், ஓட்டு போடாமல் இருந்திருக்கோம், கண்டுக்காமல் இருந்திருக்கோம். கேள்வி கேட்கணும். ஏன் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை விட எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வில்லனாக தெரியுறாங்க இந்த நாட்டுக்கு அப்படின்னா, அவங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றணுங்கிறாங்க. ஒரே இனம் ஒரே ஜாதி தான் முக்கியம் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்லலாம்? நீங்கள் என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் சமப்பங்குன்னு தான் சொல்லுது. நீங்கள் உங்களை இப்படியே விட்டா முதல்ல மொழியை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணீங்க. அதாவது எல்லா மொழிகளும் சத்துடணும், இவங்க தான் இருக்கணும், இவங்க மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதியை எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க? தலித்ஸ் எங்கே போகணும், கிறிஸ்துவ மதக்காரங்க எங்கே போகணும், ஜெயின்ஸ் எங்கே போகணும், சிக்ஸ் எங்கே போகணும், கிறிஸ்துவர்கள் எங்கே போகணும், மனிதன் எங்கே போகணும்? ரத்தம்னாலே அதுக்குள்ள ஜாதி இருக்குங்கிறீங்க. ரத்தம் எதாவது நோய் இருந்தால் செக் பண்ணுமே தவிர உன் ஜாதி என்னன்னு செக் பண்ணுறதுக்குள்ள ரத்தம். ஸோ பாரதிய ஜனதா கட்சியோட எனக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு சிந்தனை இல்லை, அவங்களுடைய சொந்த சிந்தனை. அவங்க வேறு யாருக்கும் வேலை பார்க்குறாங்க, நாட்டுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் முதல்ல நாட்டை காப்பாற்றணுன்னா இப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான ஆண்டுகள் முதல்ல நாட்டை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதற்கு பிறகு மற்றவங்களையும், எதுக்கு நான் எந்த கட்சியிலும் இல்லைன்னா அதுக்கு பிறகு நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குற ஒரு குணம் எங்களுக்கு வரணும். நான் யோசித்தேன், என்ன அரசியல் கட்சிக்கு சேரலாமா, இல்லை ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாமா, நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா, இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாமான்னு. பட் எனக்கு தோணுச்சு, இது இல்லை, மக்களுக்கு ஒரு குரல் தேவைப்படுது. நமக்கு ஆட்சி பிடிக்கிறதும் இல்லை, எனக்கு பேர் வந்திருக்கு, புகழ் வந்திருக்கு, இதெல்லாம் இந்த சமுதாயத்துலேருந்து தான் வந்திருக்கு, மக்கள் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ மக்களுக்கு உடனே நின்றுட்டோம்னா இது ரொம்ப பெரிய பாதை இது. ஆனால் மக்கள் கேள்வி கேட்டால் தான் யாராவது இனிமேல் வேலை செய்வாங்க. ஆனால் கேள்வி கேட்குறவனை தனியாக்குறாங்க, கேள்வி தாக்குறவன் தனியாகிட்டு அவனை அடிக்கிறாங்க, இல்லை அவனை வாங்கிடுறாங்க. அது இல்லாமல் 10 பேர் சேர்ந்தால் பதில் கொடுத்து தானே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு புரட்சி, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை மக்களுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக நான் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கேன்.